இட்லி பொடி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு இட்லி பொடிக்காண்டி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எள்ளு உளுந்து எல்லாம் சேர்த்து வறுத்துட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து பொடி திரிக்க போகிறோம். அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இட்லி ஊற்றிடலான்னு சொல்லிட்டு டெய்லி வச்சதே வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு சாம்பாரே வச்சா மூஞ்சில் அடிச்சிடுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், சட்னி டிஃப்ரெண்ட்டாக டெய்லி பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து வெஜிடபிளில் ஒரு சட்னி பண்ணலான்னு சொல்லிட்டு சௌச்சோ இருந்துச்சு. ஸோ அதில் சட்னி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன். இந்த சட்னி நம்ம வெஜிடபிளை பண்ணுறதுனால நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா சூடான இட்லியில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம சௌச்சோ சட்னி ஊற்றிட்டு கூடவே தேங்காய் சட்னி அரைச்சிருந்தேன். ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ண எள்ளு இட்லி பொடியும் வச்சு சர்வ் பண்ணி சாப்பிடும்போது சும்மா சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி வெஜிடபிளில் ஒரு சட்னி ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கலாம். தேங்க்யூ.